இலங்கையில் டிட்வா சூறாவளியால் ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பான ILO அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இலங்கையில் 3,74,000 தொழிலாளர்கள் வரை டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாதத்திற்கு 48 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமான இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பான ILO குறிப்பிடுகிறது. ILO கருத்தின்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மிக கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது. இதே நேரத்தில் நிலச்சரிவுகள் குறிப்பாக மத்திய மலைநாட்டு பகுதிகளை பாதித்தன. அங்கு கணிசமான எண்ணிக்கையிலான தேயிலை தோட்டங்கள் அமைந்துள்ளன. வெள்ளத்தின் அளவு, மக்கள் தொகை, விவசாயம் மற்றும் இரவு விளக்குகள் பற்றிய சுருக்கமான ஒருங்கிணைந்த தொலைதூர உணர்திறன் தரவு, தொழிலாளர் படை கணக்கெடுப்பு தரவுகளுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலைமைகளின் ஆரம்ப ஸ்னாப்ஷாட்டை வழங்குவதாக ILO கூறுகிறது. இந்த புதுமையான அணுகுமுறை வாழ்வாதாரங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்த ஆரம்ப கால அறிவு சரியான நேரத்தில் வழங்குகிறது மற்றும் அவசர கால மறுசீரமைப்பு முயற்சிகளை வழிநடத்துவதோடு தொழிலாளர்கள் மீண்டும் தொழிலாளர் சந்தையில் நுழைய உதவும் நடுத்தர கால ஆதரவையும் வழிநடத்தும் நோக்கம் கொண்டதாக இந்த அறிக்கை இருக்கிறது. விவசாயம் மற்றும் மீன்வளத்துறைகள் மிகவும் பாதிக்கப்பட்டவை. நெல் சாகுபடி செய்யும் நிலத்தில் 23% வரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேயிலை தொழிலில் ஆரம்ப கால உற்பத்தி இழப்புகள் 35% வரை எட்டக்கூடும் என்றும் மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த துறையின் உற்பத்தியில் சுமார் 70% கொண்ட சிறு தேயிலை விவசாயிகள் விகிதாசாரத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடுமையான நிலைமைகளை கருத்தில் கொண்டு வாழ்வாதாரங்களை மீட்டெடுப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளுக்கு ILO அழைப்பு விடுக்கிறது. அவசர கால பண உதவிக்கு முன்னுரிமை அளிப்பதையும் குறுகிய காலத்தில் ஒழுக்கமான வேலை நிலைமைகளை உறுதி செய்யும் வேலைவாய்ப்புகள், தீவிர மீட்பு திட்டங்கள் பரவலாக செயல்படுத்தப்படுவதையும் இது பரிந்துரைக்கிறது. உற்பத்தி வழிமுறைகளை விரிவாக மீட்டெடுக்க சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இலக்கு வைக்கப்பட்ட துறை ஆதரவு மற்றும் உதவியுடன் இந்த முயற்சிகள் இணைக்கப்பட வேண்டும். இத்தகைய திட்டங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மோதல்களுக்கு உணர்திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளின் அமைப்புகள் மூலம் செயற்பட வேண்டும் மற்றும் சமூக பங்குதாரர்களை நேரடியாக ஈடுபடுத்த வேண்டும் என்று மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நடுத்தர காலத்திற்கு ஊதிய பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு கொள்கைகள் மற்றும் பேரிடர் அபாய மேலாண்மை கட்டமைப்புகள் முழுவதும் பாதுகாப்பு, பொதுமான தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்த மீட்பு முயற்சிகள் பேரிடரிலிருந்து படிப்பினைகளை உள்ளடக்கியிருக்க வேண்டும் என்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது.